வணக்கம் நந்தாஜி. வணக்கம் ஜி. வணக்கம் தேவஜி. வணக்கம். இப்ப இது வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி நடந்த குருஜி ஃபோன் லைவ்னுடைய 10வது ஜாதகத்த பார்க்க போறோம் ஜி. ஓகே ஜி. ஓகே. டேட் அப்படியே போடுங்க ஜி. 27 27 அ நவம்பர் ஓகே. 1996. 96 ஓகே ஜி. 10:44 பிஎம். 10:44 பிஎம். சேலம் ஆத்தூர்ல பிறந்தவரு. இந்த 44 பிஎம். ம். சேலம் ஆத்தூர் போட்டா வருமா? சேலம் போடுங்க. ATT சேலமே போடுங்க. ஒண்ணும் போதுமானது. இல்ல ஆத்தூர் சேலம் ஓரளவுக்கு போடுங்க. வந்துரும். ஆத்தூர் வந்துருச்சு. சரி. ரைட். ஓகே. ஓகே. ஆத்தூர். மிதுன பெண்ணானது? ராசி மிதுன ராசி. ஆமா, ஆண் இல்ல ஆண். மிதுன ஆண். ராசி. ஜாதகருக்கு ஓகே. இப்போ 30 வயசு ஆகுது. 30 வயது. மிதுன மிதுன ராசி ராசி. கடக லக்னமா? ஆமா, ஆமா ஜி. ஓகே. ஆமா. லக்ன முனையில 22 டிகிரில முதல்ல லக்னத்து முனைய பார்த்துடணும் ஜி. முதல்ல லக்ன முனைய ஆமா, பார்க்காம நம்ம போயிடுறோம். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆமா. லக்னத்தின் குவாலிட்டிய ஜாதகத்த பார்க்குறோமே இல்லையோ, உறுதிப்படுத்தணும். லக்ன லக்னத்த முனைய பார்த்துடணும். உறுதிப்படுத்தணும். ஆமா. ஏன்னா, கண்டிப்பா, கண்டிப்பா. குருஜி முதல்ல அவர் கண் லக்ன முனைக்கு தான் ஓடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லக்ன முனை எங்க இருக்குன்றத பார்த்துட்டு தான் லக்னத்தோட இதுக்கே போவாரு, குவாலிட்டிக்கே போவாரு. ஸோ அதையே நம்மளும் ஆமா. ஃபாலோ பண்ணிறணும். லக்ன முனை 22 இருக்கு. அப்ப பிரச்சனை பெரிய குழப்பம் இருக்காது. ஓகே. லக்னாதிபதி எங்க இருக்காரு? 12ல மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் குருவின் பார்வையில லக்னாதிபதி இருக்காரு. அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். லக்னத்துக்கு வேற ஒரு பாவ தொடர்பும் இல்ல. லக்னம் லக்னத்துக்கு பாவ தொடர்பு இல்லாத நல்லது. சரி ராசிய குரு பார்க்குதுன்றது ஒரு நல்ல அமைப்பு உண்மையிலேயே. அப்ப லக்னம் லக்னாதிபதி அ ராசி 2மே வந்து குருவின் பார்வையில இருக்குன்ற ஒரு சிறப்பான விஷயம். லக்னத்துக்கு பாவத்தும் இல்லன்னா, ஓகே ஜி. பரவால்ல. ஜாதகம் நல்லா தான் இருக்கு. ஓகே ஜி. அ ஓகே ஜி. இப்ப இப்ப இந்த வந்து ஜாதகர் என்ன ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, இவரு அ, என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாருங்க. ஐயா, அ, ம். என்னுடைய வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறணும். நீங்க எனக்கு என்ன சொல்லணும்னா, அ, நான் எதுக்காக பிறந்தேன்? என்னுடைய அ. வாழ்க்கையுடைய லட்சியம், ஏதாவது எனக்கு ஒரு இலக்க நோக்கி பயணிக்கணும்னு ஆசை. ஆனா, எனக்கு எந்த ஒரு இலக்கும் இல்லாம இருக்கு. இதுக்கு எனக்கு இவருக்கு ஒரு எனக்கு என்னுடைய இலக்கம் இல்ல. இவர் வெளிநாட்டுல போய் வாழ்றது தான் இவர் இலக்கா இருக்கு. வேற என்னவா இருக்க போகுது? 12ஆம் இடம் இவ்வளவு சுபத்துவம் இருக்கும்போது, இவர் இலக்கே அதா தான் இருக்கும். அது கூட தெரியலையா அவருக்கு? 8ஆம் இடத்த வந்து ஆமா. செவ்வாய் பார்த்தாலுமே 12ஆம் இடம் கடுமையான சுபத்துவமா இருக்கே. இல்ல இவரு ஏன் இப்படி பேசுறாரு? இப்ப என்ன தசாபுத்தி போகுது? அதுக்கு சம்பந்தப்பட்டு அப்ப ஏதாவது தசா புக்தி பதில் இருக்கான்னு போயிருவோம். பாருங்க. தசா புக்தி பார்ப்போம். அப்படி பொண்ணுங்க. சனி தசை போயிட்டு இருக்கு. அப்ப தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. சனி தசை போயிட்டாலே நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? எங்கேருந்து வந்தேன்? நான் இதுக்கப்புறம் போனா எங்க போய் சேருவேன்? என்னவா இருப்பேன்? அங்க எதுவும் மேனேஜர் பதவி கிடைக்குமா? மேலோகத்துல அப்படி இப்படின்ற கேள்வியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சனி ஏன்னா சூட்சும வலுப்பெற்று இருக்கு சனி. சனி வந்து நல்ல சூட்சும வலு. அவருக்கு ஒரு பாவது இந்த செவ்வாயின் 8ஆம் பார்வை வந்து பெரிய ஒரு பாதிப்ப குடுக்காது. ஏன்னா ஏற்கனவே குருவின் பார்வை வாங்கிய செவ்வாய் தான் 8ஆம் பார்வையா பார்க்குறாரு. ஸோ அதனால சூட்சும வலு ரத்து கிடையாது. இங்க இந்த சூட்சும வலு அருமையா வேலை செய்யும். ஆட்சி பெற்றவன் வீட்ல தான் இருக்காரு. ஸோ அதனால இந்த மாரி சனி சுபத்துவம் அடைஞ்சு இப்படி சூட்சுமங்களோட இருந்தாலே கேள்விதான். கேள்வி மேல கேள்வியா தான் கேட்கத்தான் தோணும். நல்ல வேளைக்கு லக்னத்த பார்க்கல அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். லக்னத்த பார்த்தா ஆன்மீகவாதிய அப்படி இப்படின்னு ஓடிருவாங்க. அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஏன்னா சனி, குரு, கேது கனெக்ஷன் வந்துரும். அதாவது சனி, கேது குருவின் வீட்ல இருக்காங்கன்றது இந்த கனெக்ஷன் வந்துரும். இப்ப இதுவே நீங்க இப்ப பார்த்துட்டீங்கன்னா, இந்த லக்னமா தனுசு லக்னமாவோ, மீன லக்னமாவோ இருந்துருச்சுன்னா, உண்மையிலேயே ஆன்மீகவாதி ஆயி போயிருவாங்க. எதுக்குன்னா சனி, ஆமா. கேதுவுமே வந்து லக்ன அந்த தொடர்பு லக்ன வந்துரும். தொடர்பு வந்துரும். குருவின் ம். தொடர்பும் வந்துரும். லக்னத்திலேயே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஸோ அந்த சனி வந்து பார்ப்பாரு குருவ. அப்படிங்கும்போது இந்த தொடர்பு இருக்கும்போது இப்ப பாருங்க, இப்ப அந்த கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் இந்த கேள்விலாம். கேது, சனி சேர்ந்து குருவின் வீடு இருந்து சனி குருவ தொடர்பு பண்ணிட்டாரு. ஆனா வந்து ஆன்மீகவாதி ஆக முடியாது. அதுக்கு வந்து நேரடியா ராசியோடயும், லக்னத்தோடயும் இந்த 3 பேருமே தொடர்பு பண்ணணும். இவங்க 3 பேருக்குமே அந்த அளவுக்கு தொடர்பு இல்ல. குரு வந்து லக்னத்த ராசிய பார்க்குறான்ற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ அதனால இது இல்ல. லக்னாதிபதியும் பார்க்குறாரு. அம் ஓகே ஜி. அப்ப இவரு கேள்வி வந்து என்ன என்ன கேட்டிருந்தாரு? இப்ப என்ன அ, கேட்கிறாருன்னா, அதான் எனக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையில இலக்கே இல்லாம, லட்சியமே இல்லாம ஓடிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ பொருளாதார முன்னேற்றம் வரும்? கூடுதலாக இப்ப ம். நான் வெளிய இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. குருஜி அ, வந்து இப்ப எங்க இருக்கீங்கன்னா, நான் இன்னும் பிறந்த ஊர்ல தான் இருக்கேன். பக்கத்துல தான் போயிருக்கேன். ரொம்ப தூரம்லாம் போல. என்னுடைய அ, சேலத்துல இருந்து பக்கத்துல இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி படிக்கிறாங்க. அதுக்காக வந்திருக்கேன். அ, அ. இப்ப எனக்கு வெளிநாட்டுக்கு ஆஃபர் கிடைக்குது. நான் போலாமா? அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா போலாம். 9ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனி, இப்ப சனி வெளிநாட்டுக்கு அனுப்புது 8ஆம் அதிபதி அப்படி சொல்லுங்க. 8ஆம் அதிபதி. 12ஆம் இடம் சுபத்துவம் ஆயிட்டாலே 8ஆம் அதிபதி உறுதியாவே அனுப்புவாரு. 8ஆம் அதிபதி வந்து 9ஆம் வீட்ல இருந்தாலுமே, 9ஆம் வீட்ல வந்து சனி இருந்தாலே பூர்வீகத்துல இருக்க விட மாட்டாரு. கிளப்பி விட்டுருவாரு உடனே. அதான் அந்த வேலைய தான் சனி பார்ப்பாரு. சனிக்கு வேலை அதுதான். சிம்மத்த தொடர்பு கொண்டாலோ, இல்லாட்டி 9ஆம் வீட்ல சனி இருந்தாலே முதல்ல ஊர விட்டு அடிச்சு துரத்தி விடுற வேலைய தான் அவரு பார்ப்பாரு. ஸோ அவரோட தசை ஆரம்பிச்சு அந்த வேலைய பார்க்குறாரு. 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கனால அந்த வேலைய பார்க்குறாரு. உறுதியா அவரு போ முடியும். வெளிநாட்டுக்கு போவாரு.
ஓகே, ஓகே, ஓகே ஜி. குருஜி அதே தான் சொன்னாரு. தயவு செய்து நீ வெளிநாடு போங்க. உங்களுடைய இலக்கே அதுதான். போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. ஆமா. ஆமா. அது போக அது எனக்கு லக்னத்த சிரிப்பா வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு கேட்கும்போது, கொஞ்சம் 12ஆம் இடம் லக் சுபத்துவ பாரு என் இலக்கு என்னன்னா வெளிநாடு தான் இலக்கா இருக்கும். லக்னத்த அ அ, அதாவது லக்ன சந்தேகப்பட்டவரு, இவர் இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. 2 தடவ அ. பேசும்போதும் என்னுடைய என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் தான் என்ன? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரிலாம் பேசுறீங்கன்னா நீங்க கடக லக்னம் தான். சனி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரி அதே மாரி தான் உங்க குருநாதர் வழியில அப்படியே புடிச்சிட்டீங்க நீங்களும் பாயிண்ட்ட. இப்படிலாம் நீ ஆமா. பேசுறன்னா சனி தான்யா பேச விடுறாரு உன்னைய பிலாசபி அப்படின்றீங்க. ஆமா ஜி. அதுலயும் அவ்வளவுதான். சூட்சும வலு பெற்ற சனி ம். பயங்கரமா பேசும். இது ஒரு 5 டிகிரில அடைஞ்சு நல்ல ஒரு அமைப்பு. இந்த சனி தசை அருமையா 8ஆம் அதிபதியின் தசை வரக்கூடாது. கடக லக்னத்துக்கு வரக்கூடாத தசைன்றது சனி தசை. இந்த இந்த சனி தசையில இவருக்கு முன்னேற்றமே இருக்குது. சனி தசை வந்து பட்டு கண்டிப்பா. பட்டுன்னு முன்னேற்றம் வேற லெவலுக்கு போவாரு. உண்மையிலே நல்லா இருக்கும். குரு தசையுமே நல்லா தான் இருந்திருக்கும். இவருக்கு 6ஆம் இடத்துல இருந்துச்சு. அதனால என்ன உண்மையிலேயே கடக லக்னத்துக்கு 6ஆம் இட தொடர்பு இவருக்கு கிடைக்கக்கூடாது. ஆனா சந்திர அதியோகத்துல இருக்காரு குரு. அப்படின்றதுனால ஆதிபத்திய ரீதியான ஒரு சில பிரச்சனைய குடுத்து, தனத்த வாரி குடுத்து தான் இருப்பாரு. இவருக்கு தனம் ஓரளவுக்கு நல்லாவே இவரோட குரு தசம் முழுக்கவே எத்தன வயது இவருக்கு? இப்ப இவருக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா, அ 30 வயது ஜி. 30 வயது. 30 வயது. குரு தசை இவருக்கு வந்து கடன்கள் அது எல்லாத்தையும் குடுக்கும். அதாவது தனக்காரகன் சந்திர அதியோகத்துல இருக்கனால, கடன் மூலமான தனங்கள்லாம் கிடைச்சுதாருன்னு பெரிய ட்ரபிள்லாம் இருந்திருக்காது. ஓரளவுக்கு ஓடித்தான் இருக்கு. குரு தசை நல்லா தான் இருக்கு. ஆனாலுமே இவரு என் வாழ்க்கை என்னத்த தான் நோக்கி ஓடுது, எதுக்கு தான்யா பிறந்தேன்னு தெரியலன்றாரு. அப்ப குரு அடிச்சு ஆமா. நோட்டியிருக்குமோ? ஆமாமாமா. அரசாங்கத்துல ஆக்சுவலா அது குரு வந்து இந்த லக்னத்துக்கு என்னதான் ஓட்டிட்டு. இருந்தாலும் 6ஆம் ஆதிபத்தியத்த கொஞ்சம் அ ஆமா, சுபத்துவமா இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பாரு. இருந்தாலும் அவருடைய அந்த ஆமா. ஆதிபத்தியத்த அவர் தான் செய்வாரு. ஆதிபத்தியம் செய்வாரு. இப்ப காரகம் வந்து உண்மையிலேயே சந்திர அதியோகம் இருக்கனால, ரொம்பவும் அந்த 6ஆம் ஆதிபத்தியம் நல்ல வழியில தான் கிடைச்சுக்கும். அவரு கெடுத்துக்க கண்டிப்பா, மாட்டாரு. கெடுத்துக்க கண்டிப்பா, மாட்டாரு. கண்டிப்பா. ஆனாலும் இவருக்கு அது பத்தாது, பத்தாதுன்னு தான் நிப்பாரு. அதுதான் ஒரு பிரச்சனை. லக்னாதிபதி நல்லா தான் இருக்கு. சரி ஆனா சனி தசை உண்மையிலேயே நல்லா இருக்கு. சனி தசை வேற 9ஆம் இடத்துல இருக்கு. ஆட்சி பெற்றவன் வீட்ல இருக்கு. கேதுவோட வந்து சூட்சும இருக்கக்கூடிய சனி தசை தான் இவருக்கு தசையே. அதுல இருந்தா வாழ்க்கை நல்ல ஒரு அமைப்புல ஓடுச்சு இவருக்கு. அதுக்கடுத்து புதன். புதன் கூட 5ஆம் வீட்ல தான் இருக்கு பாருங்க. அதுவுமே சந்திர அதியோகத்துல இருக்கு. புதன் தசையும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றம் தான் ஜி. ஓகே, ஓகே ஜி. ஓகே, ஆமா. ஓகே. அவ்வளோதான் ஜி. இது இந்த இந்த அவ்வளவுதான். ஜாதகத்த பொறுத்தளவுக்கு கேள்விகள் அதுதான். ஆ ஆனா என்னுடைய ஜாதகத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டதுக்கு, அவர் குருஜி குழப்பம் தான், குழப்பவாதி தான். லக்னத்துக்கு 12ல என்னதான் ஒளிப்பெருக்கி சந்திரனா இருந்தாலும் 12ல போய் மறைஞ்சிருக்கிறார்ல, நடக்கிறது சனி தசை ஆமா. நடக்குது இல்லையா? ஆ. அப்படிங்கிற மாரி சனி வந்தாரு. தசை அ நடக்கிறதுனால தான் குழப்பம். இல்லாட்டி பெரிய குழப்பம் இருக்காது. சனி தசை குழப்பிரும். ஏன்னா 12ஆம் இடத்துல எப் சந்திரன் மறையும்போது குழப்பிரும். இப்ப பொதுவா நான் வந்து பொதுவா இந்த லைவ் நடத்துறதுல இப்ப இந்த லைவ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நான் வந்து ம். என்ன பண்ணுவேன்னா, இதுக்கான நோட்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் போட்டுட்டு, நான் உண்மையாவே இந்த ஜாதகத்துல நல்லா இருக்கே, அருமையா இருக்கே ஜாதகம். அ. லக்னாதிபதி 12ல மறைஞ்சிட்டாலும் கூட நல்ல ஒரு ஒளி பொருந்திய சந்திரனா இருக்காரு. குருவின் பார்வையில இருக்கிறாரு. நல்லா தானே இருக்கு. சூப்பர் அப்படின்னு ஆமா. நான் ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டேன். அ. ஆக்சுவலா. ம். ஆனா லைவ் அதுக்கடுத்து நான் வந்து இப்ப சனி தசை நல்ல பரவாயில்ல 9ஆம் இடத்துல சூட்சும வலு பெற்று தான் இருக்கிறாரு. சுபர் வீட்ல ம். சூட்சும வலுவோட தான் இருக்கிறாரு. அதனால நல்லா தான் இருக்க போகுது. புதனும் நல்ல சந்திர அதியோகத்துல தான் இருக்குது. சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. ஜாதகம் நல்லா இருக்குது. 9ஆம் அதிபதி 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியுடைய இணை அமைப்புகள்ல குரு 9ஆம் அதிபதி, செவ்வாய் 10ஆம் அதிபதி. அவரும் சுபத்துவமா இருக்கிறாரு குருவின் பார்வையில. ம். நல்லா இருக்குதே! அப்படிங்கிற ம். மாரி தான் நான் எடுத்தேன். ம். ஆனா, இவரு கேட்ட கேள்வியில இருந்து அடுத்து பிடிக்கிறாரு. கேட்ட கேள்வியில, "என்னுடைய இலக்கு என்ன? நான் எதுக்கு ஆமா. பிறந்தேன்? எனக்கு அடுத்து என்னதான் நடக்க போகுது? என்னுடைய இலக்கு இல்லாம நான் ஓடிக்கிட்டு இருக்கேனே ஏன்?" அப்படின்னு கேட்ட உடனே, ஆ. என் குருஜி டக்குன்னு எடுத்த மாயத்துல, "ஏன் என்னுடைய ஜாதகத்துடைய ஸ்பெஷல் என்ன?" அப்படி இப்படின்னு கேட்ட உடனே, "உங்களுக்கு ஸ்பெஷல் என்ன? கடக லக்னம் தான். சனி தசை நடக்குது. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷல். குழப்பம் தான் உங்களுடைய ஸ்பெஷல்." அப்படின்னு ஒரு மாரி அ. டக்குன்னு அடிச்சுட்டாரு. ஆமா. எனக்கே ஒரு மாரி பொசுக்குன்னு ஆதிபத்தியத்தையுமே போச்சு. இல்ல ஆதிபத்தியத்தையும் வந்து 8ஆம் ஆதிபத்தியம் குழப்பத்த குடுக்குறது, மனசுல பயத்த குடுக்குற விஷயங்கள் அதுதான ஆதிபத்தியம். சனியோட ஆதிபத்தியம். 9ஆம் இடத்துல இருக்காரு, சூட்சும வலு பெற்றிருக்காரு. பயமும், கலக்கமும் இருக்கத்தான் செய்யும். இங்க அது அது உண்மையாவே எனக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. ஆமா, அ. குழப்பம். என்னடா இது? நான் என்ன நெனச்சேன், என்னடா இது அ. சந்திரன் நல்ல சந்திரன் குருவின் பார்வையில இருக்கிறாரு, குழப்பவாதிங்கிறாரு. என்னடா அ. அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, டக்குனு அடுத்து தசாபுத்தி. ஆமா. தசாபுத்தி என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்ன மாரி 6, 8 தசாபுத்தி. ஆமா. ஏற்கனவே நடந்த குருதசையும் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட குருதசை. ஸோ ஆமா. அப்படிங்கும்போது இதுவரைக்கும் செட்டில் ஆக விடல. ஜாதகர ஆமா. செட்டில் ஆக விடாம அப்படியே நகர்த்தி போனனால தான் அவன் வந்து என்ன ஜாதகர் நல்ல ஒரு நல்ல ஒரு சுபத்துவத்துல இருக்கிறதுனால, ம். எல்லாம் இருக்கு. ஏன்டா எனக்கு இன்னும் செட்டில் ஆகல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள குடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. க க ஆமா, ஆமா, அந்த ஆமா. மனநிலைய.
அதுக்கு தகுந்த மாதிரி சனி தசை வந்தனால அந்த தசாபுத்தியில இணைச்சு நம்ம எப்படி பலனை சொல்றோம் அப்படிங்கறதுல நீ கண்டிப்பா நீங்க ஆமா. வெளிநாடு போறதுக்கு அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு கான்டாக்ட் வருதுங்கிற தயவு செய்து கிளம்பி போப்பா, அதான்ப்பா உன் நோக்கம் அப்படின்றாரு. போனா நீங்க தான் சொன்ன எனக்கு மாதிரி. வந்து ஆனா நீங்க பளிச்சுன்னு எடுத்த உடனே அதே எடுத்தீங்க. யோ உன் இலக்கு என்னையா, நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதா இலக்கு, போயா கிளம்பின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் அதுதான் உண்மையான ஜி, பதில் கூட. 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. இலக்குன்னு கேட்டாலே 8, 12 சுபத்துவம் இருந்தாலே உண்மையிலேயே அவங்க இலக்கு அதாத்தான் இருக்கும். அதுக்கு ஏத்த தசாபுக்திகள் வரணும். இலக்கு அதுதான். உண்மையிலேயே அங்க போய் செட்டில் ஆகணும். ஏன்னா வெளிநாட்டுல தான் நான் இருக்கேன். அதனால எனக்கு தெரியும். இங்க எத்தனை பேரோட ஜாதகத்த நான் பார்த்திருப்பேன். அது வெறி பிடிச்சிருக்கு இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு. வந்த ஒருபாடு தான் அந்த அப்படியே எங்க ஆத்மாவே இப்பதான்யா சாந்தி அடைய அப்படின்னுவாங்க. இறங்குன ஏர்போர்ட்ல இருந்து இறங்குன ஒருபாடு. அப்படித்தான் இருக்கு. 8, 12ஆம் இடம் சுபத்துவமா தான் அந்த தசாபுக்திகள் கனெக்ட் ஆகணும் அதுக்கு. தசாபுக்தியிலே வரல 8, 12 சுபத்துவமா இருக்கா? அது 8, 12 சம்பந்தப்பட்ட வேலைகள், தொழில்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க. 8, 12 எல்லாம் சுபத்துவமா இருந்து சரராசி எல்லாம் ஓரளவுக்கு கிரகங்கள் தான் அப்படியே வெளிநாட்டுக்கு தள்ளிவிட்டு வெளிநாட்ட போயிட்டு சம்பாதிக்கிற வேலைய பார்ப்பாங்க. இல்ல இங்க அதெல்லாம் இல்லையா? இங்கேயே 8, 12ஆம் சுபத்துவம்னா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில்கள். டிரைவரா இருக்கிறது, இல்ல அப்படியே ஒரு பெரிய ஓனரா இருந்து கார்லயே பறந்துகிட்டே இருக்கணும். இந்த ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி அப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த மாரி அமைப்புகள தொழில் அமையக்கூடிய விஷயங்கள் தான் 8, 12 சுபத்துவமாகி தசாபுக்தி அந்த தசாபுக்திகள் வராம இருக்கும்போது அவருக்கு அமையக்கூடிய தொழில்களா இருக்கும். அந்த தசாபுக்தி வந்தா வெளிநாட்டு போய் படிச்சுருவாரு. அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். சூப்பர், சூப்பர் ஜி. நல்ல ஆமா. அனாலிசிஸ் ஜி. வேற ஏதாவது இதுல சொல்ல வேண்டி இருக்குதா? இல்ல நம்ம இதுல என்ன அடுத்த ஜாதகம் 9ஆம் இடம் போயிடலாங்களா? 9ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்றது வந்து 9ஆம் இடத்துல சனி, செவ்வாய் தொடர்பு. என்னதான் இருந்தாலும் சனி, செவ்வாய் தொடர்புன்றது 9ஆம் வீட்டுக்கு இருக்கு. கேது இருக்கு. 3 பாவர்கள் 9ஆம் வீட்ல இருக்காங்க. தொடர்பு இருக்கு அப்படின்றது தகப்பன் விஷயத்துல கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். சிம்மத்த குரு பாக்குது. சிம்மத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய ஒரு தப்பு கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்ல நல்லா இருக்கு. குரு உண்மையிலேயே அருமையா இருக்காரு. குரு தசை நல்லா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா குரு தசை நல்லா தான் இருந்திருக்கும். ஒண்ணும் பெருசா இவருக்கு போதாதுன்னு தான் நிப்பாரு. அதுக்கு ஏத்த மாரி இந்த இந்த குரு, கேது, அ ம சனி இது 3மே இந்த குருவோட வீடுகள்லயோ, இல்ல கும்பத்திலயோ இருந்துருச்சுனாலே, இந்த கேள்வி உறுதியா கும்பத்துல இருந்தா அது கடுமையா இருந்திருக்கும். இந்த சனி கும்பத்துல இருந்துச்சு வைங்க, 8ஆம் அதிபதி தானே அவரு. இப்பயுமே 8ஆம் ஆமா. அதிபதினால அந்த மறைபொருள் விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் வந்துட்டே இருக்கும். அதாவது தனக்கு என்ன நடக்க போகுது? தனக்கு பின்னாடி என்ன நடக்கும்? முன்னாடி என்ன நடந்துச்சு? நான் எப்படி வந்தேன்? எப்படி போய் அங்க செட்டில் ஆவேனா? வெளிநாட்டு இல்ல. இந்த மாரி இந்த வெளிநாட்டு செட்டில் இல்ல. மேலோகத்துல போய் என்ன பதவி எனக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாரி ஆமா. அமைப்பு தான் இது. இந்த மாரி குருவோட அதாவது வீட்ல நீ சனி சொன்ன மாரி இருக்கக்கூடிய இது. 12ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தோட தான் சுத்தி வர்றீங்க. 12ஆம் இடம் தான் ஆமா, ஒரு ஆமா, மனிதனுடைய இறுதி காலத்த குறிக்கக்கூடியது. அந்த இடம் ஆமா, சுபத்துவம் ஆயிட்டா என்ன? ஒரு ஆமா, மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகப் போறான்? அதுக்கடுத்து ஆமா, என்ன ஆமா, நடக்கும்? தேவையில்லாத சிந்தனை. அதுதான் சனி, ஆமா, 8ஆம் இடத்தினுடைய ஆமா. ஆதிபத்தியம். ரொம்ப மெயினாவே அருமையா கனெக்ட் சூட்சும பண்ணீங்க. வலு பெற்ற சனி வந்து இந்த எண்ணங்கள குடுப்பாரு. சூட்சும வலு சனிக்கு கிடைச்சிச்சுனாலே, கேதுவோட சேர்ந்து அதுவும் குருவும் வீட்ல கிடைச்சதுனாலே, எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கும். ரைட் விடுங்க. அதனால இல்ல. இவர் உண்மையிலேயே நல்லா தான் இருப்பாரு. 8ஆம் அதிபதியின் தசை நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. செவ்வாயின் பார்வையெல்லாம் 9ஆம் இடத்துல இருந்தாலும், தகப்பனுக்கு பிரச்சனை. இப்ப தசை வந்தவுடனே தகப்பனுக்கு பிரச்சனை குடுத்தே தீரும். ஏன்னா 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் அதிபதியையும் பார்த்துருக்கு. சூரியன பார்க்கலனாலுமே 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி சனியின் பிடியில. சனி தசை வந்தோனே சனி தசை தானே ஜி இப்ப? சனி தசை வந்தோனே ஆமாமா. தகப்பனுக்கு சனி தசை. தகப்பனோட ஒரு வயதுக்கு ஏத்த மாரி தகப்பனுக்கு ஏதோ ஒரு ஒரு உடல் ரீதியான பிரச்சனையோ, இல்ல தகப்பன் இப்ப ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் தகப்பன விட்டு பிரிய போறோம் பார்த்தீங்களா? சனி சனி ஆமா, ஆமா, வந்தோனே அந்த வேலைய ஆமா. தான் பார்க்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல வீட்ல இருக்கு. தகப்பன், தாய் பிரிஞ்சு அப்படியே போக வச்சுரும். போய் அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருக்கும். தாய் நல்ல வலுவான தாய் தான். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. ஸோ தாயோட சப்போர்ட் இவருக்கு எப்பயுமே இருக்கும். தந்தை வழியான சப்போர்ட்டும் இருக்கு. தந்தை இப்ப பிரிவார். சுப பிரிவா பிரிவாரு. ஏன்னா 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்ல இருந்தாலும், அவரு அங்க ஆட்சி பெற்றிருக்காருன்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சூரியனுமே நல்லா தான் இருக்காரு. 5ஆம் வீட்ல இருக்காரு. சூரியனுக்கு எந்த பாவத்துவம் இல்ல. செவ்வாயின் பார்வை ஒண்ணும் கெடுக்காது. ஏன்னா இந்த லக்னத்துல ராஜயோகாதிபதி செவ்வாய். ஸோ அது நல்ல ஒரு அமைப்பு இருக்கனால, தகப்பன விட்டு இப்ப பிரிய போறார். இல்லாட்டி இப்ப தகப்பன் தசை ஆரம்பிச்சோன தகப்பனுக்கு ஏதாவது நோய் நொடிய குடுத்துருக்கு. இப்ப தகப்பன விட்டு பிரிய போறார். பிரிஞ்சுருவாரு. கிளம்பிருவாரு. என்ன தசாபுத்தில போனாருன்னு கேட்டிருந்தாரா? போறாருன்னு? இல்ல. இன்னும் போல. ஊர் பக்கம் அதான், தான் அதான். சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னாரு. அதான், அதான். அதுதான் எப்ப இப்ப போவாருன்னு அவருடைய கேட்டிருந்தாரா? இப் மாணவர்களுக்குமே அது ஒரு கேள்வியா இருக்கும் ஜி. இதோட ஆ, தொடர்புடைய கேள்விதான். ஆ. அதாவது ஏற்கனவே குரு தசை நடந்திருக்கு. குரு 6ஆம் ஆமா, இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்த தொடர்புபடுத்தி சுபத்துவமாய் தான் தசை நடந்திருக்கு. இந்த ஆமா. ஜாதகர் பிறந்த இடத்துல இருந்து பெரிய அளவு வெளி அமைப்புகளுக்கு போல. சோ வயது ஒரு காரணமா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல வேற என்ன காரணமா இருக்கும்? இல்ல எத்தன வயதுல இவருக்கு ஆரம்பிச்சிருக்கும்? குரு தசை? குரு தசை இவருக்கு பாருங்க 2008ல. ம். பிறக்கும்போது 96ல பிறந்தாரு. 96ல இருந்து ராகு தசை போயிருக்கு. அதுக்கு அடுத்து இம்மீடியட்டா ராகு எத்தன வருஷத்துக்கு போயிருக்கிறாரு? 8, 8, 4 12 வருஷம் ராகு ஆக்சுவலா. ஆமா. ராகு தசையே அதுக்கடுத்து வந்து 12 இவருடைய ஆ, 12 வயதுல இருந்து ம். முற்பாதி 6ஆம் அதிபதியாக செயல்பட்டிருப்பாரு. 12ஆம் இட தொடர்பு இருக்குது. ஆமா, அப்ப அவருடைய 6 வயதுல இருந்து ஒரு 8 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 6 வயதுல இருந்து 8 வருஷம்னா, பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன வயசுல வந்திருக்கு. ஒரு 8 அமைப்புகள்ல. ஆமா. ஆனா குரு தசை முழுமைக்குமே அவரு சொந்த ஊர இவரு விட்டு வந்து பெரிய சொந்த அளவுக்கு ஊர விட்டு போலன்றாரா? போல. ஆமா.
அப்படின்னா ஒரு அதுதான் டவுட் குருஜிக்குமே இருக்கே. ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்து சனி தசையில இப்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னோனே புடிச்சிட்டாரு. தயவு செய்து கிளம்புங்க. அப்படி வருதுன்னா ஆமா. அவரு சொன்ன வார்த்தைய வச்சு அவரு சொன்னாரு. ஆமா. 8ஆம் ஆதிபத்தியம் செயல்பட துவங்கிருச்சு. ஆனாலுமே உண்மையிலேயே குரு வந்து பிற்பகுதியில நகர்த்தியே ஆகும். இந்த இந்த மாரி கடக லக்னத்துக்கு வந்து இப்படி இருந்து என் மகளோட ஜாதகம் இப்படித்தான அமைப்பு. நான் குரு தசையில தான் அந்த குருவோட புக்தியில தான் வந்து கிளம்புனா. சனி தசையில குரு புக்தியில வந்து வெளிநாட்டுக்கு வந்தா. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஆனா ஓகே. இவருக்கு அப்படி இல்ல அப்படின்றது ஒரு டவுட் தான். சரி இது சனி தான் அத நிறைவேத்தி குடுக்கணும்னு இருந்திருக்கும் போல தெரியுது. ஆனாலும் எனக்கு ஒரு ஆமா, டவுட்டா தான் ஆமா. இருக்கு. அது போக சொல்ல கொஞ்சம் முடியாது. ஏர்லில வர்றதுனால அந்த ஒரு அமைப்புகளா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அந்த அதே மாரி 6ஆம் இடத்திலோட 12ஆம் இட தொடர்பு. ஆமா, அவருடைய ஆதிபத்திய ரீதியா அவர் வந்து 6 மற்றும் 9 கூடையவர் 6ஆம் அதிபதியா பார்ப்பாரு செயல்படுத்துவாரு. பட் என்னதான் இருந்தாலும் அது ஆமா, உபய வீட்ல இருந்து தான் தசை நடத்தியிருக்கு. இல்லைங்களா? ஆமா, 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 6ஆம் ஆமா. இடத்துல. இப்ப பட் சனியுமே 12ஆம் அதானே இட ஜி. சனியுமே ஆமா. அப்படித்தானே. சனியுமே சனியுமே உபய வீடுனாலும் கூட நேரடியான ஆதிபத்திய 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்த 8ஆம் வச்சிருக்கிறார் இல்லையா? ஆதிபத்தியம். ஆனா குரு வந்து இவர் ஆதிபத்தியம் முன்னாடி குரு தொடர்பு பண்ண பாவம் அவரால தான சுபத்துவம் அடைந்திருக்கு அந்த பாவம் 12ஆம் பாவம். அந்த பாவகத்த இயக்கும். ஆமா, ஆமா. ஆமா. அவர் இயக்குவாரு. மேபி 12ஆம் கொஞ்சம் பாவத்த படிக்கிறது சுபத்துவப்படுத்திய கொஞ்சம் குரு அவருடைய ஊர விட்டு கொஞ்சம் வெளியில இருந்து கொஞ்சம் நகர்த்தி படிச்சிருக்கலாம். என்னன்னு பார்க்கலாம் ஜி. ஓகே. பார்ப்போம், பார்ப்போம். இது ஒரு சின்ன ஒரு டவுட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் அது. என்னன்னு பார்த்துக்குறோம் ஜி. ம். சரி, சரி. ஓகே ஜி. ஓகே, இந்த ஓகே, ஜாதகத்த ஓகே. முடிச்சுக்கலாமா? இன்னும் ஒரு ம். ஜாதகம் இருக்கு. அடுத்த ஜாதகத்த ரைட் முடிச்சுருவோம், பார்த்துருவோம். முடிச்சுருவோம். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இல்ல நெனைக்கிறேன். எல்லாம் இவர அலசியாச்சு நம்ம. ஆமா, ஆமா, முடிக்கலாமா ஜி? ஆமா. ஓகே, ஓகே ஜி. ஓகே. ஓகே. மிக்க நன்றி, நன்றி ஜி. நன்றி ஜி. நன்றி. நன்றி. சேலம் மேடம். சேலத்துல இருந்து கலையரசன் பேசுறேன் யாருக்காக மேடம். ஐயா பார்க்க போறீங்க? ஐயா எனக்காக தான் மேடம் பார்க்குறேன். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 27 27 11 11 1996 1996. பிறந்த நேரம் 10:44 PM. 10:44 PM. பிறந்த இடம் ஐயா? ஆத்தூர். ஆத்தூர். சேலம் மாவட்டத்தில் இருக்க ஆத்தூர். ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. என்னோட மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? வாழ்க்கையில எதை நோக்கி வந்து பொருளாதாரத்துக்காகவும் மேன்மைக்காகவும் பயணிக்கணும், எந்த துறை சார்ந்த என்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து வச்சு அமைச்சுக்கணுன்றதுல ரொம்ப குழப்பமா இருக்கு. அது தெளிவா வேணுங்க. அதாவது அரசியல் இல்ல வேலை தொழில் வெளிநாடு எதுன்னு எனக்கு என்னால என்னோட நோக்கத்தை என்னால முடிவு பண்ணவே முடியல. பணத்துக்காக என்னால எதையுமே செய்ய முடியல. அதனால நோக்கத்தை மட்டும் ஐயாட்ட கேட்கணும் அப்படின்றது. அதாவது கடக லக்னத்துக்கு சனி திசை வரக்கூடாது. சரிங்கய்யா. கடக லக்னத்துக்கு சனி திசை வந்தால் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அட்டமாதிபதி திசை இல்லையா? ஆமாங்கய்யா. உங்களுக்கே இலக்கு நிர்ணயிக்கப்படாது. ஆமாங்கய்யா. இப்ப ரொம்ப உங்களுக்கு குழப்பமா இந்த இருக்கு. கடக லக்னத்துக்கு 2 வருஷமா சனி திசை நடக்குது. ஆமாங்கய்யா. கரெக்டாக இன்னையோட 2 வருஷம் ஆகுது. சனி பாக்கியத்தில் இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிறாரு. சுற்றுமோவலு சுபத்துவம் அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் சனி என்ன தருவார்? 8ஆம் இடத்து அமைப்பைத்தான் தருவார். சரிங்கய்யா. ஏற்கனவே நடந்த குரு கூட, இளமை பருவத்தில் நடந்த குரு கூட உங்களுக்கு பாக்கியாதிபதியாக செயல்படாமல் 6ஆம் அதிபதியாக தான் செயல்படுறாரு. ஆமாங்கய்யா. எனக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பிறந்திருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு நோக்கத்தோட என்னால செயல்படவே முடியல. என் ஜாதகத்துல என்ன யோகம் இருக்கு அவயோகம் இருக்கு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. என்னுடைய பிளஸ் மைனஸ் என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ப்ளஸ் மைனஸ் என்ன? பெரிய அளவில் குழம்புறது தான் ப்ளஸ் மைனஸு. லக்னாதிபதி போய் 12 இருக்கிறார். நல்ல வேலையாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு. ஆனால் 12 மறையக்கூடாது. இதில் என்னென்னா வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடம். இப்போ ஆத்தூரில் இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிறீங்க? ஐயா ஆத்தூர்ல தாங்க இருக்கேன். ஆத்தூரில் தான் இருக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. ஆத்தூரில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் தூர இடங்களில் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நான் பொதுவாக சொல்லுவேன், இந்த பாருங்கள், இந்த 10:44 PM எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க? உங்கள் அம்மா அப்பா வந்து இதில் தான் சொன்னாங்களா? அதாவது 10:44 PM அப்படிங்கிறது வந்து டாக்டர் கொடுத்த டைம் பண்ணுவாங்களா, இல்லை நானே நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க, டாக்டர் கொடுத்த டைம் தாங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைங்கய்யா. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் இல்லை. இல்லைங்கய்யா. பொதுவாகவே குரு வந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நடந்தாலே ஆத்தூரை தாண்டி வெளியிடங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போயிருப்பாரு உங்களை 15-16 வயசுலேயே. ஐயா ஆமாங்க. இப்போ வந்து கரண்ட்லி வந்து நான் வந்து காரைக்குடியில் இருக்கேங்கய்யா. என் மனைவியோட படிப்புக்காக இங்கே மாறிட்டேன். இப்போ 3 மாதம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வெளியிடங்களில் தான் இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஆத்தூர்ல சொந்த ஊர்லயே வந்து சேலத்துல போயிட்டு டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்து தொழில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வேலையை விட்டுட்டேன். எனக்கு வேலை செய்ய பிடிக்காம வேலையை விட்டுட்டேன். நல்ல வேலை நல்ல சம்பளத்துல இருந்தேன். சரி, விட்டுட்டேன்.
இது எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்த செய்யணும், அர்த்தத்தோட ஏதாவது செய்யணும், உபயோகம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரே ஒரு இலக்கை மட்டும் கரெக்டா புடிச்சு பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு இலக்கு என்னன்றதை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ நீங்கள் இலக்கு கர்மா இப்படிலாம் பேசுனீங்கன்னா யதார்த்தத்துக்கு இல்லாமல் ஏதாவது ஒரு குழப்பத்தில் நான் எதுக்காக பிறந்தேன், அப்படி பிறந்தேன், இப்படி பிறந்தேன் அப்படின்னு வந்துட்டாலே சனி அந்த இடத்துல வந்துடுறாருன்னு அர்த்தம். சரிங்க. சனி தசை நடக்கிறதுனால 2 வருஷம் பெரிய அளவில் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். சரிங்கய்யா. சனி தசை இப்படித்தான். சனி தசை புதன் புக்தி ஆரம்பிக்கட்டும். புதன் வந்து உங்களுக்கு ராசிநாதன். அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்குமே சனி தசை உங்களுக்கு சுயபுக்தி இருக்குது. 3 வருஷம் 3 நாள். சரிங்க. அடுத்த வருஷம் புதன் புக்திக்கு பிறகு தான் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம். சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது ஒரு அளவுக்கு நல்ல யோகம். காசு பணத்திற்கு ராசியை, ராசிநாதனை அல்லது லக்னாதிபதியை குரு பார்க்கறதுனால பெரிய அளவில் நெகட்டிவ் இருக்காது. சரிங்கய்யா. ஆனால் சனி தசை 3 வருஷம் உங்களை பெரிய குழப்பத்திலே வச்சுருக்கோம். சுயபுக்தி. சரிங்கய்யா. புதன் புக்தியிலிருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு பொருளாதாரத்துக்கு வெளிநாடு எது போகலாங்க ஐயா? வெளிநாட்டுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா டாப் லெவல். வெளிநாடு தான், அதான் 12 சுகத்துவம்ன்றது அதானே சொல்கிறேன். அட்டமாதிபதியம். வெளிநாட்டுக்கு அழைப்பு இருக்கா? இருக்குங்கய்யா. கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்லுங்கள், அவ்வளோதான். நன்றிங்க. நன்றிங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்லுங்கள். சரிங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. ஆமாங்க, 2 குழந்தை. சில நேரங்களில் இந்த மாதிரியான அமைப்பில் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காகத்தான் உள்ளூர்லேயே வச்சுருக்கோம். சரிங்கய்யா. அட்டமாதிபதி தசை ஆரம்பித்தோடனே வெளிநாட்டில் போனீங்கன்னா இங்கே 10,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவர் வெளிநாட்டில் 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவீங்க. சரிங்க. அழைப்பு இருக்குங்க, நான் தாங்க போகாம தவிர்த்துட்டு இருக்கேன். என்னங்க அழைப்பு இருக்குங்க? அதாவது ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காங்க, 2 மாசம் கூப்பிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம இருக்கேன். ஏங்க அவன் கையில் காசை வச்சுக்கிட்டு, திறமையை வச்சுக்கிட்டு, விசாவை வச்சுக்கிட்டு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அழைப்பு இருக்குன்றீங்க. உடனே கிளம்பி போங்க. பெரிய யோகம். ரொம்ப நன்றிங்க. பெரிய அளவில் நல்ல விதமாக சம்பாதிப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.